ஹரே கிருஷ்ணா. தெய்வ திரு ஆச பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதர் விரிவான பொருள் உரைகளுடன் அழிய ஸ்ரீமத் பாகவதம் காண்டம் 2 பிரபஞ்ச தோற்றம் அத்தியாயம் 10 எல்லா கேள்விகளுக்கும் பாகவதமே தகுந்த விடை. பதம் 3 பூத மாத்ரேந்திரிய தியாம் ஜன்ம சர்க உத்ரஹிருத பிரம்மணோ குண வைஷம்யாத் விசர்க பௌருக்ஷ ஸ்மிருதக. மொழிபெயர்ப்பு. ஆரம்ப படைப்பின் 16 பொருட்களான ஐம்பூதங்கள் நெருப்பு, நீர், நிலம், காற்று மற்றும் ஆகாயம், ஓசை, உருவம், சுவை, வாசனை, ஸ்பரிசம், மேலும் கண்கள், காதுகள், மூக்கு, நாக்கு, தோல் மற்றும் மனம் ஆகியவை சர்க்கம் என்று அழைக்கப்படுகின்றன. ஆனால் ஜட இயற்கை குணங்களின் சேர்க்கைகளால் பின்தொடர்ந்து நிகழ்வது விசர்க்கம் என்று அழைக்கப்படுகிறது. பொருளுரை. 10 பகுதிகளாக உள்ள ஸ்ரீமத் பாகவதத்தின் விஷயங்களை விவரிப்பதற்காக 7 தொடர்ச்சியான பதங்கள் உள்ளன. இவற்றில் முதலாவதாக இருப்பது பௌதிக புத்தி மற்றும் மனம் ஆகியவற்றால் தொகுக்கப்பட்ட பௌதிக அகங்காரத்தையும் நிலம், நீர் போன்றவைகளை கொண்ட 16 ஆரம்ப தோற்றங்களையும் பற்றியவையாகும். மேற்குறிப்பிட்ட 16 சக்திகளும் முதல் புருஷராகிய மகாவிஷ்ணுவின் சக்திகள் என்பதையும் இச்சக்திகளுடைய பிரதிபலன்களின் ஒரு விளைவாக தோன்றுவது அடுத்து வரும் சிருஷ்டி என்பதையும் மகாவிஷ்ணு கோவிந்தனின் அவதாரம் ஆவார் என்பதையும் பிரம்மா பிற்காலத்தில் தமது புத்தகமான பிரம்ம சம்ஹிதையில் பின்வருமாறு விளக்கியுள்ளார். கோவிந்தன் அல்லது பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் முதல் புருஷ அவதாரமான மகாவிஷ்ணு யோக நித்திரையில் இருக்கிறார். அப்பொழுது உன்னதமான அவரது உடலின் ஒவ்வொரு மயிர் துவாரத்திலும் எண்ணிலடங்காத பிரபஞ்சங்கள் சக்தி வடிவில் வைக்கப்படுகின்றன. ஸ்ருதேன என்னும் முந்தைய பதத்தில் அல்லது வேதாந்தத்தில் குறிப்பிடப்பட்டிருப்பதைப் போல் பரமபுருஷ பகவானிடமிருந்து அவரது பிரத்யேகமான சக்திகளை தோன்றச் செய்வதன் மூலமாக படைப்பு சாத்தியமாக்கப்படுகிறது. இத்தகையதொரு வேத குறிப்பு இல்லாமல் படைப்பு ஜட இயற்கையின் ஒரு உற்பத்தி போல் காட்சியளிக்கிறது. இம்முடிவு அறிவு பற்றாக்குறையால் வருகிறது. பரமபுருஷ பகவானே எல்லா சக்திகளுக்கும் அந்தரங்க, பகிரங்க, நடுத்தர மூலம் என்பது வேத முடிவாகும். இங்கு முன்பே விளக்கப்பட்டதைப் போல் இயங்க முடியாத ஜட இயற்கையிலிருந்துதான் சிருஷ்டி படைக்கப்படுகிறது என்பது தவறான ஒரு முடிவாகும். உன்னதமான ஒளிதான் சிருஷ்டிக்கு காரணம் என்பது வேத முடிவாகும். ஆனால் பௌதிக இருள்தான் அதற்கு காரணம் என்பது வேதத்திற்கு எதிரான முடிவாகும். பரமபுருஷரின் அந்தரங்க சக்தி அவருடன் முற்றிலும் ஒன்றானதாகும். அந்தரங்க சக்தியின் தொடர்பால் பகிரங்க சக்தி உயிர்ப்பூட்டப்படுகிறது. பகிரங்க சக்தியின் தொடர்பில் தக்கவாறு இயங்கும் அந்தரங்க சக்தியின் பின்னப்பகுதிகள் நடுத்தர சக்தி அல்லது ஜீவராசிகள் என்று அழைக்கப்படுகின்றன. இவ்வாறாக மூல படைப்பானது பரமபுருஷ பகவானிடமிருந்து அல்லது பரபிரம்மனிடமிருந்து வருவதாகும். பிரம்மாவின் சிருஷ்டி மூல பொருட்களை கொண்டு செய்யப்படும் இரண்டாந்தரமான சிருஷ்டியாகும். இவ்வாறாக பிரபஞ்ச இயக்கம் துவங்குகிறது. ஹரே கிருஷ்ணா.